சன் டிவில இருக்கிற ஸ்டேக் வந்து அவங்களுடைய மதருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அதுக்கு அப்புறமாக வந்து நார்மலா பார்த்தோம்னா ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனில வந்து ஷேர்ஸ் வந்து இப்போ ரைஸ் பண்ணணும் அப்படின்னா ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற கம்பெனி லா சட்டத்துக்கு கீழே வந்து செக்ஷன் பிரிவு 60க்கு கீழே வந்து எல்லா ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் ப்ரொபோர்ஷனேட் ரைட் தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது மாதிரியான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாம, அதாவது இவரு மட்டும் கலாநிதி மாறன் மட்டும் பிரைவேட்டா அதுல வந்து ஷேர்ஸை வந்து ஒரு 12 lakh ஷேர்ஸை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அதுல ஒரு முக்கியமான அலிகேஷன் இருக்கு. அதாவது ப்ரொபோர்ஷனேட் ரைட் டு ஆல் த ஷேர் ஹோல்டர்ஸ் தராம கலாநிதி மாறன் மட்டும் அந்த 12 lakh ஷேர்ஸை வந்து எடுத்திருக்காங்க. இது மாதிரி எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவருடைய ஷேர் ஹோல்டிங் இந்த கம்பெனி வந்து கூடும், மற்றவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் கம்மியாகும். இது வந்து அலிகேஷன் நம்பர் 1. அலிகேஷன் நம்பர் 2 வந்து அப்படின்னா அதுக்கு வந்து ஃபேர் வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேல்யூவேஷன் ஆஃப் த ஷேர்ஸ் வந்து ஃபேர் வேல்யூ பண்ணணும். அந்த காலத்திலேயே வந்து 2003லயே வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன்ஸ்ல இருந்த பர் ஷேரை வந்து ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். 10 ரூபா ஷேரை 10 ரூபாய்க்கே அலாட் பண்ணி எடுத்திருக்காங்க வேல்யூவேஷனை வந்து அந்த ரெலவெண்ட். ஸோ அந்த டைம்ல கம்பெனிக்கு பைசா வந்து தேவைப்படலை, இருந்தும் வந்து அதை பிரைவேட் பிளேஸ்மெண்ட் மாதிரி பண்ணாம ஒரு ரைட் ப்ரொபோர்ஷனேட்டா அவர் மட்டும் ப்ராப்பர் ப்ரொசீஜர் இல்லாம அலாட்மெண்ட் எடுத்திருக்காங்கன்ட்டு. பட் அந்த கம்பெனி ரெக்கார்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தாதான் ஃபுல்லாக தெரியும். இவர் கொடுத்துருக்கூடிய நோட்டீஸை வச்சு பார்க்கறச்சு அவங்களுடைய சைடோட அப்போனன்ட் சைடோட என்னென்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஸோ அது மாதிரி ஃபேர் வேல்யூவேஷன் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணாம 10 ரூபா ஷேரை கொடுத்ததுனால கிட்டத்தட்ட 3000 crores பிளஸ் வந்து கம்பெனிக்கு வந்து இழப்பீடு இருந்ததாகவும் அவர் வந்து டாமினன்ட் ஷேர் ஹோல்டராகவும் கம்பெனியில மாறி இருக்காங்க அப்படின்றது இவருடைய கன்டென்ஷன் நோட்டீஸ்ல ரொம்ப தெளிவாக இருக்கு. ஆப்வியஸ்லி இது மாதிரி கம்பெனி வந்து சன் டிவி நிறுவனம் வந்து லிஸ்டட் கம்பெனி, இதுல வந்து 25% வந்து பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் இருக்கு. அதனால கண்டிப்பாக இது வந்து இந்த நோட்டீஸ் வந்து சீரியஸாக எடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் அண்ட் சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் SFI1 சொல்லக்கூடிய இந்த பெருநிறுவனத்தோடைய ஃப்ராட் வந்து கம்பெனி லா பிரிவு 210 211 கீழே சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ்ன்ற ஜூரிஸ்டிக்ஷன் தனியாக இருக்கு. அவங்க வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி எல்லா விஷயங்களையும். ஸோ இது வந்து அவருடைய நோட்டீஸ் கீழே பார்க்கும்போது இது வந்து வெறும்னா ஷேர் இஷ்யூ அலிகேஷன் மட்டும் தெரியல, மற்ற மாதிரி ஆன சில ED அதர் இஷ்யூஸ் ஆல்சோ மணி லாண்டரிங் இஷ்யூஸ் இருக்குன்னு அவர் கண்டென்ஷன் கொடுத்திருக்காரு.